Good morning, girls. Let me continue the previous class, 5th unit poem, A Father to His Son by Carl August Sandburg. Let me recap. A father wants to advise his son how his son should face his life. A father tells his son who is reaching his manhood to be strong and steely like a rock to face storms and to overcome monotony. It would also guide when he gets cheated and alert him when he is lazy. He advises him that life is like a fertile soil. One should be gentle and go easy. Rude people become gentle only when rudeness fails to achieve anything. Even the growth of a thin flower can break a rock. A strong will matter a lot. Need and ambition are a must in life, without which nothing comes. Too much of money has killed men who live dead years before their burial. So till here I stop. Let me continue the today's lines of the poem. A father to his son. Tell him time as a stuff can be wasted. Tell him to be a fool ever so often, and to have no shame over having been a fool, yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies, thus arriving at intimate understanding of a world numbering many fools. Tell him time can as a stuff can be wasted. Wasted அப்படி நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா நீ எதையாச்சும் வேஸ்ட் பண்ணுறத சொல்ல இங்கே ஸ்லீப்பிங்கை வந்து அவங்க சொல்லலை. ஹியர் ஹீ மென்ஷன் ஆஸ் டு டேக் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் இம்செல்ஃப், அதை தான் சொல்ல வராங்க. டெல் him to be fool ever so often. நீ ஃபூலாகவே இருந்துக்கோ, அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னை ஃபூலுன்னு சொல்கிறதுனால நீ ஒன்றும் கோவமெல்லாம் ஆகாத. இட் வில் bring him a good. Don't be ashamed if someone says fool. உன்னை யாராச்சும் ஃபூல்னு சொன்னாங்கன்னா நீ வந்து எதுவும் நீ வருத்தப்படாத, அவங்க மேலே நீ கோவப்படாத. And to have no shame over having been a fool. நீ வந்து உன்னை ஃபூலுன்னு சொல்கிறதுல நீ என்றைக்குமே வெட்கப்பட்டுறாத. Yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. அதாவது உன்கிட்ட இருக்க பேசிக் நாலேஜ் இது கூட இல்லை அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. இஃப் யூ டோன்ட் ஹாவ் மீன்ஸ் தே வில் டெல் யூ ஃபூல். இது பேசிக் நாலேஜ் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஃபூலுன்னு தான் சொல்லுவாங்க. பட் யூ டோன்ட் வரி ரிகார்டிங் தீஸ் வேர்ட்ஸ். எட் யூ ஷுட் நாட் பி லைக் அ ஃபூல். அதாவது நீ ஃபூலாகவே இருந்துடக்கூடாது. எட் யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட். நீ வந்து எதையாச்சும் கற்றுக்கணும். நீ வந்து கற்றுக்கிட்டு தான் நீ தப்பு செய்வ, அந்த நிறைய தவறுகளை வந்து நீ திருத்திக்கணும். நீ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து ஃபூலுன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா, நான் எப்போதுமே நான் ஃபூல்னே இருந்துடக்கூடாது. ஒரு தடவை நம்மளை வந்து சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நீ திருத்திக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நீ வந்து தெரியாத விஷயத்த கற்றுக்கணும். அப்படியே ஃபூலாகவே இருக்கணும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டுனாச்சும் நீ கற்றுக்கணுன்றதை இது பண்ணணும். யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட். ஃபூலிஸ் அப்படின்னா மிஸ்டேக்ஸ், நீ பண்ணக்கூடிய தவறுகளை தான் ஃபூலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் இஃப் யூ டிட் ஒன் மிஸ்டேக் மீன்ஸ் யூ ஷுட் நாட் ரிப்பீட் தட். யூ ஷுட் நாட் ரிப்பீட் தட் சேம் மிஸ்டேக். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. இந்த ஸ்டான்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீ டைமை வந்து நீ வேஸ்ட் பண்ணுற, நீ வந்து ஸ்லீப் பண்ணுறன்ற அர்த்தம் கிடையாது. யூ ஷுட் டேக் ரிலாக்ஸ், யூ ஷுட் டேக் ரெஸ்ட் டு திங்க். உன்னை வந்து ஃபூலுன்னு சொல்கிறவங்க மேலே நீ கோவப்படாத, நீ உன்னை ஃபூலுன்னு சொல்கிறதுனால நீ அஷேமாகாத. ஓகே, யூ ஷுட் லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் தட். நீ அதை வந்து திருத்திக்கணும், எப்படியாச்சும் நான் கற்றுக்கணும். ஐ ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட் அப்படின்றத டெவலப் பண்ணிக்கோ. நீ ஃபூலிஸ் மிஸ்டேக் பண்ணுற, பட் இப்போ நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னா கூட திருப்பி அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் நீ பெரிய முட்டாள்தானோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீ இதுலேருந்து நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். thus arriving at intimate understanding of a world numbering many fools. அப்படின்னா அப்போ தான் உன்னை சுற்றி நிறைய ஃபூல்ஸ் இருக்கிறாங்கன்னே உனக்கு தெரியும். when you observe closely, உனக்கு சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நீ அதுலேருந்து வெளிப்பட்டு வரும்போது தான் உன்னை சுற்றி இருக்க எத்தனை ஃபூல்ஸ் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ you need not to worry about it if someone says you or call you as a fool, but you should learn out of that and you take lot of time to relax. You should identify yourself who you are. நீ உனக்கு டைம் எடுத்து நீ யார் அப்படின்றத நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஆன்சர்ஸ். டெல் him to be alone often and get at himself, and above all tell himself
no lies about himself, whatever the white lies and protective fronts he may use against other people. Tell him solitude is creative if he is strong, and the final decisions are made in silent room. Tell him to be alone often and get himself alone. அப்படின்னாக்கா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து டீச் him to be alone, தனியாக இருக்க கற்றுக்கோ. தனிமை வேண்டும் என்பது தான் உண்மை. ஓகேயா, நீ அதை கற்றுக்கணும். அவனுக்கு வந்து தனியாக இருந்து அவன் யார் என்பதை ஃபஸ்ட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கணும். அது எது கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா அந்த லோன்லினஸ் தான் அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அண்ட் above all tell him no lies about himself. அதை விட என்ன அப்படின்னா, நீ எக்காரணத்துக்கு ஒன்றும் பொய் சொல்லவே கூடாது அப்படின்றத சொல்லி கொடுத்துரு. தான் யாருன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவன் வந்து எந்த ஒரு காரணத்துக்காண்டி அவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பொய் சொல்லவே கூடாது. அதை முதல்ல அவன் வந்து தெரிஞ்சுக்கணும். வாட் எவர் த ஒயிட் லைஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃப்ரான்ஸ். ஸோ ஒயிட் லைஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு சிலவங்க வந்து மனம் நோகக்கூடாதுன்றதுக்காண்டி சின்ன சின்ன தவறுகளுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பொய் சொல்லுவோம் மறைக்கிறதுக்காண்டி. அதை கூட நீ சொல்லாத. மற்றவர்களை வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ வந்து ஒயிட் லைஸ் கூட சொல்லக்கூடாது. நீ வந்து எனக்காக நீ உண்மையை வந்து நீ என்னானாலும் நீ பேசி ஆகணும் அப்படின்றத நீ வந்து சொல்லு. ஓகேயா. ஸோ விளையாட்டுக்கு கூட நீ வந்து பொய் சொல்லாதன்னு நீ சொல்லி கொடுக்க வேண்டும். நீ தனிமையாக இருந்தால் தான் நீ யாருன்றதே நீ வந்து தெரிந்து கொள்ள முடியும். உன்னை நீ வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பு. ஸோ நீ வந்து என்ன பண்ணணும், தனிமையை வந்து தேடி இரு. ஓகேயா. டெல் him a solitude. சாலிட்யூட் அப்படின்றது என்ன அப்படின்னா தனிமை தான், அமைதி. Tell him solitude is creative if he is strong. ஸோ நீ தனியாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, it will increase your creativeness and imagination. If you are strong, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கன்னா தனிமை உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். ஸோ ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் அ சைலண்ட் ரூம் ஓன்லி. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, அண்ட் த ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்னா, பெரிய பெரிய ஆட்கள் வந்து பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் வந்து அவங்களோட டிசிஷன்ஸ் வந்து எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு தன்னை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டான ரூமில் தான் அவங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பெரிய ஆட்கள்னு சொல்லும்போது ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை தான் இங்கே சொல்கிறாங்க. த டிசிஷன்ஸ் ஆர் ஒன்லி மேட் இன் த சைலண்ட் ரூம். தனிமையில் இருக்கும்போது தான் முக்கியமான தீர்மானங்களாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு டைமிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டு த நெக்ஸ்ட் லைன், டெல் him to be different from other people if it comes naturally and easy being different. Let him have lazy days seeking his deeper motives. Let him seek deep for where he is born natural. So tell him to be different from other people. மற்றவரிடம் இருந்து நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நீ வந்து யூனிக்காக இரு. நீ யாரையும் பார்த்து எதுவும் காப்பி அடிக்காத. நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் மற்றவங்க வந்து உன்னை திரும்பி பார்க்க வைக்கும். இட் வில் பி ஈஸி. யூ நோ நீட் டு காப்பி அதர்ஸ் இஃப் யூ ஆர் ஆஸ் யூ ஆர். அவனாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து நேச்சுரலாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நான் மற்றவனை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன், நான் அவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா உன்னுடைய ஐடென்டிட்டி அங்கே லூஸ் ஆகுது. ஸோ லெட் him have lazy days seeking அப்படின்னு இங்கே லேசின்றது வந்து எதை சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கட்டும். அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரிலாக்ஸுக்கு வந்து அவனுக்கு டைம் வேணும் கொடுங்க அப்படின்றாங்க. இங்கே லேசினா சோம்பேறி கிடையாது. ஸோ டேக்கிங் சம் ரிலாக்ஸேஷன் அதுதான். He have to sit in a silent room and take a strong decision. ஸோ அந்த ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கும் போது தான், அவன் தனிமையில் இருக்கும் போது தான், then only he will be able to find out his deeper motives. அவனுடைய ஹார்ட்டோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு அவன் வந்து புரிஞ்சுக்க முடியும். இது எதையுமே அவன் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது. லெட் him have a lazy day seeking his deeper motives அப்படின்போது அவனுடைய இன்னர் ஃபீலிங்ஸ் என்னன்றதை அவனே தெரிஞ்சுக்கணும். அதுக்கே வாய்ப்பு கொடுக்காம அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. let him seek deep for where he is born natural. ஸோ அவன் எதுக்காண்டி பிறந்திருக்கான், அவன் என்ன காரியம் செய்கிறதுக்காண்டி அவன் பிறந்திருக்கான் அப்படின்றத அவன் ஐடென்டிஃபை பண்ணும். then only he will be able to identify his inner born qualities. அவனுக்குள்ளே என்ன தனித்தன்மை இருக்குது அப்படின்றது, திறமை இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். his capabilities என்ன, inner feelings என்ன, abilities என்ன அப்படின்றத அவனை உணர முடியும்.
எதற்காக இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்றது அவனுக்கே அப்போ தான் வந்து தெரிய வரும். தென் ஒன்லி he will be able to identify his natural qualities. நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அப்போ தான் வந்து அவன் கண்டுபிடிக்க முடியும். எப்போ கண்டுபிடிக்க முடியும்? அவன் சைலண்ட்டாக உட்காந்து அவன் ரிலாக்ஸ் பண்ணி சைலண்ட் ரூமில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸில் தான் வந்து he can find out who he is அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. Coming to the next line, then he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Pavlov, Michael Faraday, and free imaginations, bringing changes into world, resenting changes. So, அடுத்தது பாருங்க, then he may understand Shakespeare. யார் இவங்கெல்லாம்? ஷேக்ஸ்பியர் யார், ரைட் பிரதர்ஸ் யார், பாஸ்டர் யார், பாவ்லோ யார், மைக்கேல் ஃபரடே யார்? இவங்க எல்லாருமே வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாமே வந்து இந்த உலகம் வந்து இவங்களை ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுச்சுன்னா, இவங்க கண்டுபிடிச்சது எதுவுமே டக்குன்னு யாருமே ஏற்றுக்கல. இவங்களை எல்லாத்தையுமே முட்டாள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி தனிமையில் இருக்கும்போது தான் தீஸ் ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் த எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அவங்கள வந்து அவங்க உடஞ்சி போயிடல, அவங்க தனிமையாக உட்காந்து அவங்க வந்து என்ன நம்ம செஞ்சால் இந்த உலகத்தை வந்து நம்ம புரிய வைக்க முடியும் அப்படின்றத யோசித்தாங்க. ஸோ சச் ஷேக்ஸ்பியராக இருக்கலாம், இல்லை ரைட் பிரதர்ஸாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், பாவ்லோவாக இருக்கலாம். தீஸ் பர்சன்ஸ் ஒன்லி brought changes to the world. இவங்களால தான் உலகத்துக்கு வந்து ஒரு மாற்றம் அப்படின்றதே உருவானுச்சு. bringing changes into world, resenting changes. அதாவது மக்களுக்கு வந்து என்றைக்குமே சேஞ்சுன்றது பிடிக்காது. பட் பீப்புள் won't like changes. ஆனால் இவங்களால தான் வந்து இவங்களால தான் இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்னால மட்டும்தான் இந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ தீஸ் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து இந்த கிரெடிட் கோஸ் டு தீஸ் பர்சனாலிட்டிஸ் தான். இப்போ let me list out these personalities one by one and what are their invention. Okay, Shakespeare, father of English literature. அவர் வந்து ஒன்றும் பெரிய ஒன்றும் ஹை கிளாஸ்லலாம் ஒன்றும் படித்தவர் எதுவும் ஆகலை. அவருடைய பயோகிராஃபி எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும். பட் அவர் தான் இன்றைக்கி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கார். ரைட் பிரதர்ஸ் ஒன்லி இன்வென்டட் த ஃப்ளைட், ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. லூயிஸ் பாஸ்டர், ஃப்ரெஞ்ச் பயாலஜிஸ்ட். இவர் வந்து வெறிநாய்க்கு வந்து மருந்து கண்டுபிடித்தவர். அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன், பால் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதையும் கண்டுபிடிச்சவர் இவர் தான். பாவ்லோ, ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். ஹீ இன்வென்டட் த கிளாசிக்கல் கண்டிஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் பாவ்லோ தான். கம்மிங் டு மைக்கேல் ஃபேரடே, ஹீ ஒன்லி invented the electromagnet and electrolysis basic principles. கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஸோ இவ்வளோ கண்டுபிடிப்புகளுக்கும் காரணம் வந்து இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் தான். இவங்களால் எவ்வளோ சேஞ்சஸ் வந்து வேர்ல்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம அட் ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்மளே பார்க்கலாம். அப்படி இருக்கும் போது இவங்களாம் எப்படி வந்து இதை வந்து செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இவங்க வந்து சைலண்ட் ரூமில் தன்னுடைய டிசிஷன்ஸை வந்து எடுத்ததுனால தான். ரைட்டா? கம்மிங் டு த ஃபைனல், see the last stanzas. He will be lonely enough to have time for the work he knows as his own. So he will be lonely enough. He will be lonely enough to find out his quality which is hidden inside him. அவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள தனிமை வந்து உதவும் என்கிறார். அதே இது மாதிரி இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படின்னா இட்ஸ் அட்வைஸ் கிவன் பை எ ஃபாதர். அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கார் தன்னுடைய மகனுக்கு வந்து என்ன மாதிரியான வளர்ந்த மகனுக்கு நம்ம அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி பட் ஆனால் இது ஃபாதர் டு ஹிஸ் சன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது எல்லாருக்குமே இந்த போயம் வந்து பொருந்தும். ஏன்னா இதில் எது எல்லாத்துக்குமே தேவையானது, when an elderly people advise us, we should take it in a right way. they are experienced people. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து we should give respect to their words. they are our well wishers in our life. so we should respect them. நம்ம வந்து அவங்கள ஹானர் பண்ணலனா கூட பரவாயில்ல, பட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் வேர்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கலாம், அதை தான் வந்து நமக்கு வந்து சொல்லித்தரத்துக்கு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம சொல்லும் போது, எல்டர்லி பீப்புள் சொல்லும் போது அதை அட்லீஸ்ட் காது கொடுத்துனாச்சும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கணும். ஸோ திஸ் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆர் பெட்டர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையை முன்னோக்கி போகிறதுக்கு, முன்னேற்றத்துக்கு அடையிறதுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் வந்து, அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஓகே, I hope you all understood. That's all for today's class, girls. The poem gets over. Let's see in next class. Read the poem fully
ஃபார் யோர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபிகேஷன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து போயமை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். எனிவே வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ கேர்ள்ஸ்.